அன்பானவர்களே, கடைசி கால எழுப்புதலுக்காக டிபிஎம் மீடியா சேனலில் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தில் ஊழிய பயிற்சியை முடித்து ஊழியம் செய்து கொண்டு வருகிற ஊழியர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் மாதம் தோறும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேச உள்ளார்கள். யாவரும் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவும், தடையின்றி நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நமது டிபிஎம் மீடியா சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருத்தத்திற்கு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு புது திட்டத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 30 நாட்களும் 30 ஸ்பீக்கர்ஸ் நம்மளுடைய சேனல்ல வரப்போறாங்க. 30 ஸ்பீக்கர்ஸும் ஒரே விதமான வாக்கு தத்தத்தை குறித்து பேச போகிறார்கள். அந்த 30 பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தம் 30 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த 30 பிள்ளைகளையும் அவர்கள் எடுத்து கர்த்தர் வல்லமே எடுத்து பயன்படுத்துவாங்க. I'm telling you my brother, ஏன் இதுக்கு இந்த காரியம்னா, கர்த்தர் இந்த வரும் நாட்கள்ல தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு வீடுகளுக்கும் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ அத்தனை பேருக்கு 30 நாட்களுக்கு நீங்க பாருங்க, 30 days முடியறதுக்குள்ள, மந்த் முடியறதுக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அற்புதம் செய்தார். ஜூனுக்கு ஒரு வாக்கு தத்தம், ஜூலைக்கு ஒரு வாக்கு தத்தம், ஆகஸ்டுக்கு வாக்கு தத்தம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்படி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நாள் காலையில அந்த வாக்கு தத்தம் ரிலீஸ் பண்ணப்படும். ஆகையினால அந்த வாக்கு தத்தத்தை ஒரே டாபிக்ல, ஒரு வாக்கு தத்தத்தின் தலைப்புல 30 நாள் அதே தலைப்புல பேசுவாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தடைகளை உடைக்கிறார்னா அந்த மாசம் முழுதும் தடைகளை உடைத்தே தீர்வார். ஜூன் மாசம் தடைகளை உடைக்கிறாங்க, தடைகளை உடைத்தே தீர்வார். நீங்க சாட்சி சொல்லுங்க, தடைகள் உடைந்தது என்று. அப்படிப்பட்ட அற்புதம் நடப்பதாக கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறார், டெடிகேட் பண்ணுகிறார். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆகையால் பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை ரிலீஸ் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இயேசுவே தேவன் என்று வெளிப்பட பண்ணுவாராக. நம்ம சிறுகளும் அவர் பெருகணும். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.